ஆனா ஸ்டீபனா வர வச்சு ஊம்பிட்ட பார்த்தியாண்ணா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. நல்லா தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி ஒரு ஆள் இல்லாத பனைமர காட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. போன வழி ஃபுல்லா கல்லற குழி. இவ்வளோ காலையிலேயே இந்த ஒரு பனைமர காட்டுக்கு வந்த ரீசன் என்னன்னா, என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. நம்ம கண்ணு முன்னாடி பனைமரத்துல இருந்து இறக்கி அக்கானி குடிக்கலான்னு தான் வந்திருந்தோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 40 லிட்டர். ஆனால் இது நமக்கு கிடையாது, எங்கேயோ வெளியே ஆர்டருக்கு போகுது. இவங்க பனைமரத்துல நேரே இறக்கிடுவாங்க. ஒரு கெமிக்கல் ஒரு கலப்படம் இருக்காது. சுத்தமான அக்கானினா இந்த ஒரு நுரையும் அந்த பனம்பூவோட வாசனையும் தான் கலையத்தை கீழே எடுக்கும் போதே ஆளை இழுக்கும். ஆனால் இவ்வளோ நேரத்தை வந்தோம், அக்கானி கிடைக்கலன்னு ஒரு சோகம் இருந்து திடீர்னு அந்த அண்ணன் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க. நாங்களும் பைக் எடுத்து பின்னாடியே போனோம். அங்கே பார்த்தா இன்னொரு பனந்தோப்பு. இந்த ஒரு அக்கானி வாங்க இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணணும். சரி ஓகேன்னு நானும் அந்த லக்ஸரியான இடத்துல வெயிட் பண்ணேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இதில் தான் வெயிட் பண்ணாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணுற காரணம் எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது. நம்ம கண்ணு முன்னாடியே பனையில் அக்கானி கொண்டு வருவாங்க. எப்பன்னா கொண்டு வருவீங்கன்னு பனை மரத்துலேயே வெயிட் பண்ணோம். அக்கானிக்கு வெயிட் பண்ணுறதே ஒரு சுகம்தான். அக்கானி கீழே வந்ததும் அக்கானியை சுற்றி ஆட்கள் வந்தாங்க. நல்ல பொருள் வாங்கினா வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு இது மாதிரி சுத்தமான அக்கானி வேணும்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. காலையிலேருந்தே வர வயிற்றுல வெயிட் பண்ணி அந்த அக்கானியை வாங்கி குடிக்கும்போது சீரியஸாக சொல்கிறேன், சரியான டேஸ்ட்டு, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. இந்த அக்கானி எங்களுக்கு ரெடி பண்ணி தந்தது நம்ம ஸ்டீபானந்த் தான். உங்களுக்கு அக்கானி பிடிக்கணும்னா ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.